வணக்கம் மக்களே. இன்று 6ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் கும்மி பாடலின் விளக்கம் பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. முதல் பேராகிராஃபில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கும்மி கொட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. யாரை அழைக்கிறாருன்னு பார்த்தீங்களா, இளம் பெண்களை கும்மி கொட்ட அழைக்கிறாரு. எதை பற்றி பாட சொல்கிறாருன்னா, தமிழோடைய புகழ் 8 திசையிலும் கேட்குற மாதிரி கும்மி பாடலை பாடுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இந்த பேரால என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழி பல நூறு அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. இதோடைய அர்த்தம் என்னன்னா, பல 100 ஆண்டுகள் கடந்தது நம்ம தமிழ் மொழின்னு அதோடைய தொன்மையை விளக்கியிருக்காரு. இதே மாதிரி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய்ன்னு சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். இந்த லைன்ல நூல்கள் பல கொண்டிருக்கிற தமிழ் மொழியை கற்பது மூலமா அறிவு ஊற்று மாதிரி பெருகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கடல் சீற்றத்தினாலும் கால மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தமிழ் அழியாமல் நிலைத்த தன்மையுடையதுன்னு விளக்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பேரா பார்க்கலாம். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். இந்த 2 லைன்ல என்ன சொல்றாருன்னா, தமிழ் மொழி பொய்யை அகற்றும் தன்மையுடையது, உள்ள பூட்டருக்கும்னா உள்ளத்தின் அறியாமையை போக்கும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி எதுனா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இதில் என்ன சொல்கிறாருன்னா, மெய் புகட்டும் அப்படின்னா உண்மைகளை எடுத்து உரைக்கும் மொழி தான் நம்ம தமிழ் மொழி. சிறந்த அறங்களை தருகின்றது, இந்த உலகம் வாழ்வதற்கு சிறந்த வழிவகைகளை காட்டுகிறது நம் தமிழ் மொழின்னு முடித்திருக்கிறார் பெருஞ்சித்திரனார்.